நெல்சன் மண்டேலா எப்போ செத்தாருன்னு தெரியுமா? என்ன 1980ஸ்லேயே ஜெயிலில் இறந்தாருன்னு சொல்கிறீங்களா? தப்பு. ஹிஸ்ட்ரி படிச்சிங்களா இல்லையா? 2013 தான் நெல்சன் மண்டேலா இறந்தார். சரி, அதை விடுங்க, சாப்பாடுக்கு வருவோம். கிட்கேட்டை பற்றி யோசிங்களேன். பிராண்டோட ஸ்பெல்லிங்கை யோசிச்சு பாருங்கள். KIT ஓகே, நடுவில் ஒரு ஹைஃபன் யோசிச்சிங்க தானே? முக்கால்வாசி பேருக்கு அதுக்கு நடுவில் ஒரு ஹைஃபன் இருந்ததாக தோணியிருக்கோம். பட் இதுதான் கிட்கேட்டோட பிக்சர் இருக்கா? இல்லை. ஆனால் உங்களில் முக்கால்வாசி பேருக்கு தோணியிருக்கோம். ஏன்? இதை தான் மண்டேலா எஃபெக்ட்னு சொல்கிறோம். இந்த மண்டேலா எஃபெக்ட் என்ன சொல்லுதுன்னா, நடக்காத ஒரு விஷயம் ஆனால் நடந்ததா ஒருத்தர் இல்லை, 2 பேர் இல்லை, ஒரு லார்ஜ் குரூப் ஆஃப் பீப்புள் நம்புவாங்க. இதுக்கு காரணமாக என்ன சொல்லப்படுதுன்னா, நம்மளோட மெமரியை வந்து ஒரு வீடியோ ஃபைல் மாதிரிலாம் இல்லை. அது நம்ம ஒரு வாட்டி ரீகலெக்ட் பண்ண ட்ரை பண்ணும் போதும் எடிட் ஆகிட்டே இருக்கும். ஃப்ரெண்டு சொன்னது, ஒரு திடீர்னு ஒரு மீம், அதாவது ஏதோ ஒரு ஃபேமஸ் இங்கிலீஷ் படத்தில் ஒரு டயலாக் கூட இருக்குது, லூக் ஐம் யுவர் ஃபாதர்னு சொல்லி. பட் அது ஆக்சுவலி நோ ஐம் யுவர் ஃபாதர்ன்ற லைனா. சரி, இன்றைக்கி எக்ஸாம்பிள்ஸாக பார்த்தோம். நாளைக்கு இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பார்க்கணுன்னா கண்டிப்பாக ஃபாலோ எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.